வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் சிம்ம ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை கூறுகிறேன். வருகிற மார்ச் 29, 2025 அன்று சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். ஜூன் 2027 வரை மீன ராசியில்தான் இருப்பார். சிம்ம ராசிக்கு 7ஆம் இடமான கண்டக சனியிலிருந்து விலகி 8ஆம் இடமான அஷ்டமத்து சனியாக 2.5 வருடங்கள் சஞ்சாரம் செய்வார். சிம்மம் அஷ்டம சனி. தொழில் வேலை இரண்டிலுமே கவனம் வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை. வாகனத்தில் பயணம் செய்யும்போது மிக்க கவனம் தேவை. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலும் முடிவெடுக்கக்கூடாது. எதிலும் நிதானம் தேவை. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. இந்த காலகட்டங்களில் அமைதியாகவும் அடக்கமாகவும் இருக்க வேண்டும். அமைதியாக இருப்பவர்களுக்கு சனியின் பாதிப்பு பெரிதாக இருக்காது. எளியோருக்கு தானம் செய்ய வேண்டும். தர்மம் தலை காக்கும் என்பது போல் தானம் தர்மம் செய்தல் இக்கட்டான பிரச்சனைகளில் இருந்து உங்களை காப்பாற்றுவார். சிம்ம ராசிக்காரர்கள் எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் மன உறுதியோடும் வைராக்கியத்தோடும் போராடக்கூடியவர்கள். சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி நடக்கும்போது பெரிதாக ஒன்றும் பாதிப்பு இருக்காது. தேவையில்லாமல் எதற்கும் பயப்பட வேண்டாம். மாணவர்கள் படிப்பில் சற்று மந்தமாக இருப்பர். குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். சிம்மம் சனியின் பகை வீடு. அப்பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். சிம்ம ராசியில் ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் அல்லது திடீர் யோகமும் கிடைக்கும். அதிகமாக மனக்குழப்பம் இருக்கும். அதை விட்டுவிட வேண்டும். பொதுவாக ஊருக்காக உழைப்பவர்கள் எல்லாம் இந்த சிம்ம ராசிக்காரர்கள்தான். இவர்கள் எல்லாம் இறைவனிடம் சரணாகதி ஒன்றே போதுமானது. பேச்சை குறைக்க வேண்டும். பொருளாதார நிலை சற்று உயரும். சற்று போராடித்தான் நல்லவைகள் கிடைக்கும். இந்த சோதனையான காலகட்டத்தை பொறுமையாகத்தான் கடக்க வேண்டும். கவனத்துடன் இருந்தால் மட்டும் போதும். எதற்கும் பயப்பட தேவையில்லை. வண்டி ஓட்டும்போது சிந்தனைகளை ஓட விடாமல் கவனத்துடன் ஓட்ட வேண்டும். ஹெல்மெட் அவசியம் அணிய வேண்டும். சித்தர்களின் ஜீவ சமாதியை சென்று வழிபட்டு வரலாம். மாலை வேளைகளில் சிவனை வழிபட நன்மை பயக்கும். நன்றி. வணக்கம்.